والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لهم به من علم إن يتبعون إلا الظن وإن الظن لا يغني من الحق شيئا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم يدخل الجنة أقوام أفئدتهم مثل أفئدة الطير رواه صحيح الجامع صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் செய்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிபூரணமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்தின் மூலமாக மனிதன் இந்த உலகத்துல எந்த முறையில எந்தெந்த நற்பண்புகளோட எந்த நல்ல விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவின் மூலமாகவும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா படிச்சுட்டார். எனவே அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு பண்பு, அந்த வகையில மிக முக்கியமான ஒரு பண்பு எங்களுடைய வாழ்க்கையில வாரது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கு. எங்களோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல நல்ல பண்புகள் வாழ்க்கையில் இருக்கலாம். பலவிதமான நல்ல பண்புகளுக்கு நாங்க சொந்தக்காரனாக துனியால வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமான அடியான கண்டா, ஒரு மனிதனை கண்டா நல்ல முறையில வாழ்க்கையில் அவனை கண்டு புன்முறுவல் போக்குறோம், சிரிக்கிறோம். இது ஒரு நல்ல பண்பு, ஒரு சதக்காவுடைய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பண்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களோட நல்ல முறையில நளினமாக பேசுறோம், ஒழுக்கமாக நடக்கிறோம், குடும்பங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில விட்டு கொடுப்போடு நடக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களால ஏதாவது தவறு நடந்தா மற்ற மனிதர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். யாராவது இவங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்காங்க, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா அவங்களுக்கு நாங்க மன்னிப்பு கொடுக்கிறோம். இப்படி பல நல்ல பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த பண்புகளுக்கு முன்னால எங்கட வாழ்க்கையில எங்கட உள்ளத்துல நாங்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலையாய பண்பு, அடிப்படையான ஒரு பண்புதான் உள்ளங்கள்ல நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். எப்ப நல்ல எண்ணங்கள் உள்ளத்துல வருவதோ இந்த பண்புகள் வாழ்க்கையில தானாக வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நல்ல எண்ணங்களை பத்தி சொல்லக்கூடிய நேரம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரியுடைய கிரந்தத்துல முதலாவது கொண்டு வந்த ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் நீயத்தை கொண்டுதான் நீ எண்ணங்களை கொண்டுதான் நீக்குது என்ற வார்த்தை தான் இமாம் புகாரியுடைய ரிவாயத்துல முதலாவது கொண்டு வர ரிவாயத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் நாங்க சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யாருடைய மேல எங்களுக்கு நல்ல எண்ணம் நீக்குதோ அவர்களோட நான் ஆரம்பத்துல சொன்ன எல்லா பண்புகளோட நடப்போமா இல்லையா?
ஒரு மனுஷன் மேல நல்ல எண்ணம் இருக்குது, அவரோட நல்ல முறையில பேசுவோம், நல்ல முறையில நடப்போம், விட்டு கொடுப்போட ஈப்போம், மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், நல்ல முறையில் ஒழுக்கமாக நடந்து கொள்வோம். எப்ப நல்ல எண்ணம் ஒரு மனிதன் மேல, ஒரு சமூகத்தின் மேல, ஒரு கூட்டத்தின் மேல ஒரு நல்ல எண்ணம் வருவதென்றா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற எல்லா பண்புகளும் தானாக எங்கட வாழ்க்கையில வந்துடும். எப்ப நல்ல பண்பு என்றது உள்ளத்துல வரலையோ, ஒரு மனிதன் மேலையோ ஒரு சமூகத்தின மேலையோ நல்ல எண்ணம் வரலா, இந்த பண்புகளையும் எங்கட உள்ளத்திலிருந்து காணாம வைக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஒரு அரபிக் கவிஞர் விளங்கப்படுத்துறாங்க. வாழக்கூடிய வாழ்க்கையில எண்ணங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. நாங்க நினைக்கிறது இந்த நினைப்பு இதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமானது. எண்ணங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாயிருங்க. அந்த எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளியில வரும். அதே போல வார்த்தையுடைய விஷயத்துல கவனமாக இருங்க. வார்த்தை தான் செயல்களாக வாழ்க்கையில மாறும். இந்த செயல்களுடைய விஷயத்துல கவனமாக இருங்க. செயல்கள் தான் பழக்க வழக்கமாக மாறும். பழக்க வழக்கத்துடைய விஷயத்துல கவனமாக இருங்க. பழக்க வழக்கம்தான் நாளடைவுல ஒழுக்கமாக மாறும். அந்த ஒழுக்கத்துல கவனமாக இருங்க. வாழ்க்கை ஒரு மனிதன் முழுமை பெறுறது ஒழுக்கம் வாழ்க்கையில சரியா இருந்தாதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூரணத்துவம் பெறுது எதுல? அப்படியே நாங்க அடிப்படை எங்க பார்த்தோம் என்றா நல்ல எண்ணத்துலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூரணத்துவம் பெறுது. யார கண்டாலும் உள்ளத்துல நல்ல எண்ணம், எந்த சமூகத்தை கண்டாலும் நல்ல எண்ணம், எந்த கூட்டத்தை கண்டாலும் நல்ல எண்ணம், உறவினர்களுக்கு மத்தியில நல்ல எண்ணம், எல்லா விஷயத்திலும் நல்லெண்ணம் வாழ்க்கையில வைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஆரம்ப காலங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு மனிதனை நீங்க தேவை இல்லாத இடத்துல கண்டாலும் அவனை நல்லெண்ணம் வைங்க சொல்லுவாங்க. ஒரு காலம் உண்டு, பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு மனிதன் பால் குடிச்சு கொண்டு இருந்தாலும் அவன் கல்லு என்று சொல்லக்கூடிய போதை வஸ்து குடிக்கிறான் என்பதாகத்தான் சமூகம் நினைக்க வேண்டுவான். ஆனா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, நீங்க அப்படி நினைக்க வானம், அது பழமொழி. ஆனா இஸ்லாத்துல எப்படி நினைக்கணும் தெரியுமா? ஒரு மனிதன் பனை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கல்லுதான் குடிச்சு கொண்டு இருந்தாலும் பால் குடிச்சு கொண்டுதான் நீக்கிறான் என்றுதான் நினைக்கணும் ஒரு முஸ்லிம். ஒரு காலமும் தவறான எண்ணம் உள்ளத்துல வாரல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஷைத்தான் வழி தவறினது அவனுடைய உள்ளத்துல வந்த கெட்ட எண்ணம். நான் அவரை விட மேலானவன், இவரை விட மேலானவன், அவரை விட அந்தஸ்து கூடினவன், இவரை விட அந்தஸ்து கூடினவன், உள்ளத்துல வந்த கெட்ட எண்ணம் ஷைத்தானுடைய கண்ணியமான வாழ்க்கை தலகீழ மாறுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனா இஸ்லாத்துல நீங்க வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இஸ்லாத்துல பல பாவங்களோட தொடர்பு பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை சரியான முறையில நல்ல மனிதர்களாக மௌத்த சந்திச்சாங்க. உள்ளத்துல அடுத்த மனிதர்கள் மேல வந்த நல்ல எண்ணம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு ஆலிம் இஸ்லாத்துல. உலமாக்கள் கிட்ட கேட்டு படிங்க, இதுவரை காலமும் எந்த மனிதர்களாலும் குறை சொல்லப்படாத ஒரு இமாம் ஈக்கிறாங்கண்டா அப்துல்லா இப்னு முபாரக் தான். இமாம் புகாரியை குறை செல்ற ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, முஸ்லிம குறை செல்ற கூட்டம் ஈக்கிறாங்க. அத போல ஒவ்வொரு இமாம்களை குறை செல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு இமாம குறை செல்லியே இல்லைண்டா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ். பெரியோர், அல்லாஹ்வுடைய பெரியோர் வலி, அல்லாஹ்வுடைய பெரியோர் இறை நேசர். இவங்க வளமையாக அமல் செய்வாங்க, அதிகமா அமல் செய்யறாங்க, பெரிய 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 தியாகங்கள் வாழ்க்கையில செஞ்சாங்க இஸ்லாத்துக்காகவே. இவங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு கொல்லன், இரும்பு வேலை செய்யக்கூடிய மனிதன். இவர் ஒவ்வொரு நாளும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க. வந்த நேரத்துல இரவுடைய நேரம் அவங்களோட வீட்டுல மேல போவாங்க, பேய்த்து அமல் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, துஆ செய்வாங்க, திக்ர் செய்வாங்க. இதை இந்த கொல்லன் ரொம்ப களைப்போட டயர்டோட பார்த்து கொண்டு இந்த மனைவி கிட்ட சொல்லுவாராம், இந்த அப்துல்லா இப்னு முபாரக்க போலதான் நாங்களும் வாழணும், வாழ்றீங்க. ஒரு காலத்துல 2 பேரும் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் மௌத்து, அவன வீட்டுக்கு முன்னால இந்த கொல்லனும் மௌத்து. இந்த நேரத்துல அந்த ஊர்ல ஒரு மனிதன் கனவுல பாக்குறாரு 2 பேரையும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள விட இந்த கொல்லனுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி வச்சு நான் சொர்க்கத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். பெரிய ஒரு ஆலிம்,
ஆனா கொல்லன் தான் அவரை விட மேல் அந்தஸ்துல இருந்தார். இவர் வீட்டை தேடி போயிட்டு அவனோட மனைவி கிட்ட கேட்டாங்க, அவ்வளவு என்ன விசேஷமான அமல் செஞ்சாரு? சொன்னாங்க, விசேஷமான அமல் என்று ஒன்றுமே இல்ல வாழ்க்கையில. எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் அவர்கிட்ட இருந்து விசேஷம். ஒன்று, தொழுகையில பக்குவம் ஆய்ந்தார். சுத்தியில தூக்குவாங்க, அதான் சொல்லிட்டா பின்னுக்கு போட்டுட்டு வைத்துடுவாங்க, வைக்கவே மாட்டாங்க, அவ்வளவு பக்குவம் தொழுகையில. ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பார்ப்பாங்க. இரவு நேரத்துல மேல் தட்டுல அவங்க அமல் செய்யறத பார்த்து கவலைப்பட்டு சொல்லுவாங்க, இந்த மனுஷனை போல நானும் வாழ்க்கையில் ஈக்கணுமே அப்பா, இவரை போல அமல் செய்யணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதனுடைய விஷயத்துல ஒரு நல்ல எண்ணம் தான் வச்சாங்க. சொன்னாங்க, அந்த நல்ல எண்ணத்துலதான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட பெரிய அந்தஸ்துல வாங்கிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில நல்ல எண்ணம் இதுதான் முக்கியம். இது விளாட்டல்ல, அது தனிப்பட்ட மனிதன் மேலேயாக ஈக்கேலும். யார கண்டாலும் நல்லெண்ணம் வைக்கிறது இது பெரிய நிலைமைகளுக்கு எங்களை கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவத்தை சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. தன்பீஹுல் காஃபிலீன் என்ற கிதாபில இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் ஒரு மனிதன் வருவார். கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் வருவார். இந்த மனிதன் யாரெண்டா, துனியால பாவம் செஞ்ச மனிதன் அல்ல, வாழ்க்கையில ரொம்ப பக்குவமான ஒரு மனிதன் வருவார். மல கணக்கு அமல் எடுத்துக்கொண்டு வருவாங்க அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால். இந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர் இந்த தர்பாருக்கு முன்னால் இந்த மனிதன் நிற்பாரு, ரொம்ப பயத்தோட நிற்பாரு. மலக்கணக்கு அமல் ஒரு மலக்கிடத்துல பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கும். அந்த மலக்கு முன்னுக்கு வந்து சொல்லுவாரு, இந்த மனிதனுடைய விடயத்துல ஏலான் செய்வாங்க முழு உலக மக்களுக்கு முன்னால, இந்த மனிதனுடைய விடயத்துல யாராவது குற்றச்சாட்டு ஈங்கா முன்னுக்கு வரலாம், இவரால் ஒரு அநியாயம் நடந்திக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஈக்கணும், இவருடைய விஷயத்தில் ஒரு மனக்கசப்பு ஈந்தா யார் என்றாலும் பிரச்சனையில முன்னுக்கு வாங்க, இவருடைய அமல வச்சு அவருடைய அந்த பழிய தீர்க்கப்படும் இந்த நாள்ல. இப்ப இத சொன்ன உடனே எல்லா மனிதர்களும் முன்னுக்கு வந்துட்டான். நிறைய மனிதர்கள் முன்னுக்கு வந்தான். வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், உலகத்துல வாழக்கூடிய நேரம் இவரால் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இதுக்கு இப்படி ஆவிச்சு, அப்படி ஆவிச்சு, அவருடைய மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அந்த மலக்கிற்கு அல்லாஹு தஆலா ஏவுவான், யாரெல்லாம் இவருடைய மேல பழி சுமத்துறாங்களோ, யாரெல்லாம் இவரால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவருடைய நன்மைகளை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லப்படும். மலக்கணக்கு அமல் எடுத்துக்கொண்டு வந்தவருடைய அமல் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கப்படும். இந்த நேரத்துல அவரு கையில ஒன்றும் இல்லாத மனிதனாக அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்பார். வாழ்க்கையில பாவம் இல்ல, ஆனா சொர்க்கம் போறதுக்கு பாவம் இல்லாம மட்டும் போதுமா? வாழ்க்கையில நன்மை ஒண்ணுமே ஒரு சரி, ஆனா ஒரு நன்மையும் இப்ப இல்ல கையில. இப்ப நன்மை ஒண்ணுமே சொர்க்கம் போறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மனுஷன் விஷயத்தில் இறக்கப்படுவான். சொல்லுவான் அந்த மனிதனை பார்த்து, மனிதனே, உன்னைய பார்க்கக்கூடிய நேரம் கவலையாகிக்குது, உலகத்தில் எனக்காக வேண்டி அமல் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்தாய், மலக்கணக்கு அமல் வாழ்க்கையில, ஆனா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டாய். ஆனா இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு பஷாரத் செல்லவா, நன்மாராயம் செல்லவா? அந்த மனிதன் ஆச்சரியத்தோட கேட்பான், என்னையா அல்லாஹ் பஷாரத்? சொல்லுவான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, என்ன தெரியுமா, உன்னுடைய நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குக்கு கூட உனக்கிட்ட பொக்கிஷமான சில அமல்களை நான் பாதுகாத்து வச்சுக்கிறேன். அந்த மலக்குக்கும் தெரியாது என்ன அமல் என்று சொல்லி, மனிதர்களுக்கும் தெரியா, நான் பாதுகாத்து வச்சுக்கிறேன். இப்படியான இக்கட்டான நிலைமையில உனக்கு தேவைப்படும் என்று சொல்லி கேட்டாங்க. என்னையா அல்லாஹ், நீ எல்லா சந்தர்ப்பத்திலும் ஷைத்தான் உன் உள்ளத்துல ஒவ்வொரு விஷயத்துல கெட்ட எண்ணங்களை உள்ளத்துல உதிக்க செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த நேரம் கெட்ட எண்ணத்தை இல்லாமலாக்கி நல்ல எண்ணங்கள் எடுத்துக்கொண்டியே அந்த நல்ல ஒரு எண்ணத்துக்கு பகரமா 70 மடங்கு நன்மையை எழுதி நான் பாதுகாத்து வச்சுக்கிறேன். சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, நல்ல எண்ணத்துடைய நன்மையை கொண்டு நீ சொர்க்கவாதியாக. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நல்ல எண்ணம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதன் என்ற ரீதியில், அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்கள் என்ற ரீதியில முதலாவது யாருடைய மேல நல்லெண்ணம் வரணும் தெரியுமா? மனிதர்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல நாங்க வைப்போம், அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது நல்ல எண்ணம் எங்களைய படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மேல நல்லெண்ணம்.
நாங்க எல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல யோசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மேல நல்லெண்ணம் நீக்குது தானே, ஈக்குது தான், ஈமானும் நீக்குது, நல்லெண்ணமும் நீக்குது. ஆனா ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை வரக்கூடிய நேரம் அந்த நல்ல எண்ணத்துல, நல்ல ஈமான்ல ஒரு சில சரிவுகள் வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஏனென்றா இது எங்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மனிதர்கள் என்ற ரீதியில எங்களுக்கு ஈமான்ல நல்ல எண்ணத்துல சில குறைபாடுகள் வருவது ஒரு சோதனையுடைய கட்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையுடைய வரலாறுகளை கொஞ்சம் எடுங்க, இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்க. நபிமார்கள், சஹாபாக்கள், மூத்த உலமாக்கள், சலஃபுகள் வாழ்க்கையில எவ்வளவு இக்கட்டான நிலைமை, எவ்வளவு சிரமமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வுடைய மேல வச்ச நல்ல எண்ணத்தை அவங்க கைவிடல. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை நம்பினார். சும்மா உதாரணமாக ஒரு மனிதனுடைய சம்பவத்தை முன்வைக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும் இந்த மனிதனுடைய வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ் பெரும் கொண்ட தியாகத்துடைய வாழ்க்கை. இவருடைய ஒவ்வொரு சம்பவங்களும், இந்த நபியுடைய ஒவ்வொரு சம்பவமும் வாழ்க்கையில பெரிய ஒரு படிப்பினைகள், பெரிய ஒரு படிப்பினை. அதுல மிக முக்கியமான ஒரு சின்ன வரலாறு இந்த இடத்துல முன்வைக்கிற, எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையில ஏற்படுத்தினாலும் நல்ல எண்ணங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எடுக்கலும் என்றதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல கட்டளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். அந்த கட்டளைகள்ல மிக முக்கியமான ஒரு கட்டளையாக அல்லாஹ் தஆலா சொன்னது, உங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அதே போல உங்களுடைய மகன் கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போயிட்டு ஒரு பாலை வனத்துல, ஒரு புல் பூண்டு இல்லாத இடம், மரம் மட்டைகள் இல்லாத இடம், சாப்பாடு குடிப்பு மனித நடமாட்டம் இல்லாத இடம், ஒரு பாலை வனத்துல விட்டுட்டு ஒன்றும் சொல்லாம திரும்பி வந்துடுவோம். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் இந்த இடத்தை நாங்க எல்லாரும் இந்த குத்துபால யாரெல்லாம் நீக்கிறீங்களோ, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கறீங்களோ, அந்த சூழ்நிலைக்கு நாங்க கொஞ்சம் போவோம். கொஞ்சம் யோசிங்க. எங்கட மனைவியும் கை குழந்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வருவது, யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல விட்டுட்டு மனைவி கிட்ட கூட ஒன்றும் சொல்லாம திரும்பி வரணும். முதலாவது எங்கட ஈமான்ல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா? பேசுற நானாக இருந்தாலும், கீழே இருக்கிற நீங்களாக இருந்தாலும், அந்த ஈமான் என்ற ஒன்று இடம் கொடுக்கணுமே அந்த விஷயத்தை செய்ய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் தொடுறாங்க. அந்த மனைவியுடைய ஈமான பாருங்க. எங்கட மனைவியை நாங்க கொண்டு போயிட்டு ஒரு வனாந்தர பகுதியில் விட்டுட்டு ஒன்றும் சொல்லாம திரும்பி வந்தா என்ன சொல்லுவான்? ஏற்கனவே அதிகமான கணவன்மார்களுக்கு மனைவிட உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் ஈக்குது நிறைய. இது ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டுல விட்டுட்டு வந்தா இவனுக்கு தலசத்தமானு தான் பாப்பான். என்ன ஒன்றுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு போறான், ஒன்றுமே செல்லல, சும்மா போறான், எங்க போறான் ஒன்று, இப்படித்தான் மனைவி மாதிரி யோசிப்பான். ஆனா அந்த இடத்துல விட்டுறாங்க. இப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னுடைய கணவன் ஒரு வார்த்தை சொல்லல, திரும்பி பார்க்கிற ஒரு புல் பூண்டு இல்ல, ஒரு மரம் மட்டை இல்ல, ஒரு மனித நடமாட்டம் இல்ல, தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, கை குழந்தையோட இங்க விட்டுட்டு கணவன் போறார். போகக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டு போறார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா வார்த்தையப்பா? கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டு, அல்லாஹு அமரக பிஹாதா, என்னுடைய அருமை கணவனே, அருமை கணவனே, அல்லாஹ்வா உங்களுக்கு இந்த கட்டளைய போட்டான்னு கேட்டான். ஏன்னா அவங்க விளங்கி கொண்டுட்டான், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா தான் ஈக்கணும், அதுதான் ஒன்றும் சொல்லாம போறான். அந்த வார்த்தையை கேட்டோன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டு நின்றுட்டான். அதோட மனைவி விளங்கின இது அல்லாஹ்வுடைய கட்டளை சொன்னாங்க. திரும்பி பார்க்காம போகும், அல்லாஹ் போதுமான ஒன்றுமே சொல்லல, ஒரு வார்த்தை பேசல, விட்டுட்டு வந்துட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பல வருட காலங்கள் விட்டுட்டு வந்தாங்க. திடீரென்று எங்கட வாழ்க்கையில் ஒரு தகாதா, திடீரென்று எங்கட மனைவிய பிள்ளைய தனியா ஒரு கண்டிமாய் ஒரு தூரத்துக்கு அனுப்பணும், தனியா அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த நேரத்தில் அவங்க பஸ் ஏறினையில இருந்து அவங்க போயிட்டு சேர்ற வரைக்கும் எத்தனை போல் அடிப்போம், எத்தனை தடவை விசாரிப்போம். பல வருஷ காலம் பாலைவனத்துல விட்டுட்டு வந்தான், ஒரு வார்த்தை எந்த தொடர்பும் இல்லை. இந்த நேரத்துல வந்த நேரம் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னு சில நேரம் யோசிக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விட்டுட்டு வாராங்க. வரக்கூடிய நேரம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மேல வச்ச நல்ல எண்ணம் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா?
சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்ற ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி அப்படியே துஆ கேட்டுக்கொண்டு வராங்க. கேட்டுட்டு வந்து அவங்களுடைய ரிஸ்குடைய விஷயத்துல ஒரு துஆ செய்யறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ரிஸ்க் அலி என்று கேட்கல, அதையோட சேர்த்தின்னு கேட்டான். சொன்னாங்க வர்சுகுஹும் மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், புல் பூண்டு இல்லாத இடம் தான், மரம் மட்டை இல்லாத இடம் தான், தின்றதுக்கு குடிக்கிறது ஒன்றும் இல்லதான். ஆனா அவங்களுக்கு நீ ரிஸ்க் அளிக்கணும். எப்படியான ரிஸ்க் தெரியுமா? பல வஸ்துக்களை கொண்டுதான் சாப்பாடு கொடுக்கும். எவ்வளவு ஈமான், நம்பிக்கை. உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, பழங்களையும் அல்லாஹு தஆலா தண்ணீரையும் அந்த இடத்துல ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நம்பிக்கை நல்ல எண்ணம் உள்ளத்துல வரும். எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் எங்களை வச்சு எங்கட ரப்ப நாங்க முடிவு செய்யறல்ல. நாங்க பிச்சைக்காரன், துனியாட ரீதியில கோடிக்கணக்கு சொத்து அடுக்கட்டும், ஆனாலும் நாங்க பிச்சைக்காரன். எங்கட நிலைமையை வச்சு நாங்க முடிவு செய்யறல்ல எங்கட ரப்ப. அல்லாஹ் அவன் அல்லாஹுல் கனி. எல்லா சந்தர்ப்பத்திலே அந்த நிலைமை எங்களுக்கு கஷ்டம்தான், எங்கட ரப்புக்கு கஷ்டம் இல்லை என்ற நல்ல எண்ணம் தான் எங்கட உள்ளத்துல வரும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னார்? அன இன்த வன்னின் அப்தி பி. ஒரு அடியான் என்னைய எப்படி நினைக்கிறானோ நான் அவனோட அப்படிதான் நடக்கும். நீ அல்லாஹ் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் அல்லாஹ் உங்களோட நடப்பான். இந்த இக்கட்டான நேரத்துல யாருக்கு தான் உதவி செய்ய? இவ்வளவு சோதனை வந்து தொழுதா சரியாகிருமா என்றா சரியா? அதுதான் என்ன அப்படிதான் ரொம்ப நினைச்சுக்கிறோம்னா, ஒரு சோதனை வந்தா மனிதனை நாடி போற நாங்க, மனிதன் மேல நல்லெண்ணம் வைக்கிற நாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்போம் என்ற நல்ல எண்ணம் ஈமான் இன்னும் உள்ளத்துல வரல என்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை நலவா நினைச்சீங்கடா உங்களுக்கு நலவு தான். நீங்க வேறமாய் அடுத்த பக்கம் நினைச்சீங்கடா யார் உதவி செய்வா, இந்த நேரம் கை கூடுமா என்றா கை கூடவே கூடாது. எவ்வளவு அமளிபாத தீண்டாலும் உள்ளத்துல அல்லாஹ்ட மேல நல்ல நம்பிக்கை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா வன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன். நீங்க உங்களோட ரப்ப பத்தி என்னப்பா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? இது அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, ஃபமா வன்னுக்கும், நீ என்ன நினைக்கிறீங்க என்னைய பத்தி? அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரி. இன்னும் அல்லாஹ்ட சக்தியை எப்படி விளங்கணுமோ மனிதர்கள் நீங்க என்ன விளங்கல் என்னைய பத்தி என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய ஈமான் நல்லெண்ணம் எவ்வளவு பயங்கரமாக சோதிக்கப்பட்டாலும் அது இந்த ரீதியில நான் ஆரம்பத்துல சொன்னது போல இக்கட்டான நிலைமை, ஒரு நோய் துன்பம், வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில ஈமான உடல்ல நல்ல எண்ணத்துடன் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பயங்கரமாக சோதிக்கப்பட்டான். எல்லாருக்கும் தெரியும், அவனோட வாழ்க்கையில 18 வருஷ காலம் நோயில ஈந்தாங்கன்னு மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னால எவ்வளவு சோதனை எல்லாம் கொடுத்தான் தெரியுமா? எத்தனையோ மனைவிமார்கள் ஈந்தாங்க, அவனுக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பாவாக ஈந்தான், எவ்வளவு காதிம்களுக்கு முதலாளியா ஈந்தான், எவ்வளவு சொத்து செல்வத்துக்கு எஜமானன் ஈந்தாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியால அவங்க எப்படி சோதிச்சான் தெரியுமா? இவங்க ஹயாத்தோட ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களோட சின்ன புல் எல்லாத்தையும் எல்லாம் மௌத்தாக்கிறான். ஒன்னாவது சோதனை வாழ்க்கையில பயங்கரமான சோதனை என்ன தெரியுமா? உம்மா வாப்பா ஹயாத்தோட ஈக்கக்கூடிய நேரம் கண் முன்னுக்கு அவனோட பிள்ளைகள் வஃபாத்தாகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால இத சொல்றான். இத கொண்டும் சோதிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். வஸ்ஸமராத் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். அப்ப இது ஒரு பயங்கரமான சோதனை. முதல் சோதனை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புல் எல்லாம் மௌத்து. இரண்டாவது, இந்த எல்லா மனைவிமாரும் தலாக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு மனைவியை தவிர, ரஹ்மா அல்லது ரஹீமா என்ற மனைவியை தவிர எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பின்னால இவங்களுடைய வீடு, விளைச்சல், நிலங்கள், சொத்து, செல்வம் எல்லாம் நெருப்ப கொண்டு அல்லாஹு தஆலா தீக்கரையாக்கினார். சுப்ஹானல்லாஹ். கால்நடைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. நோயை கொடுத்து அல்லாஹு தஆலா கால்நடை எல்லாத்தையும் அழிச்சான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துல எந்த குறையும் வைக்கலானாலும் இவ்வளவு சோதனை வாழ்க்கையில் தாங்குவோமானாலும் ஒரு சோதனை வந்தாவே படுற பாடு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த கொடுத்த சோதனை தான்
உலகத்துல பயங்கரமான சோதனையில ஒரு சோதனை தான் ஆபியத்துல எல்லாம் கை வச்சான். ஆபியத் இல்லாம போறது இது உலகத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். யாவரையும் ஆபியத் இல்லாம போறது பயங்கரமான சோதனையில ஒரு சோதனை. அல்லாஹ் ஆபியத்துல கை வச்சான். பெரும் பெரும் தஃசீர்கள்ல இது வரைக்கும் தஃசீர் இப்னு கஸீர் ஆயிக்கலாம், ஜலாலைன் ஆயிக்கலாம், சாவி ஆயிக்கலாம், பெரும் பெரும் தஃசீர்கள்ல கூட இது ஒரு காலமும் அவங்களுக்கு கொடுத்த நோயுடைய பெயர் இது வரைக்கும் சொல்லப்படல. அல்லாஹு தஆலா சின்ன சின்ன கிருமிகளை கொண்டு புழுக்களை கொண்டு உடம்பு அப்படியே அரிக்க வச்சான். அல்லாஹு தஆலா உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அப்படியே கரைச்சி போச்சு. 18 வருஷ காலம் கஷ்டப்பட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த மனைவி ரஹீமா மாத்திரம் தான் துணைந்தாங்க. வீடு வாசலும் இல்ல, காட்டுல தான் நீந்தாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இபாதத்துல குறை செய்யல. இது கேட்டாங்க அந்த ரஹீமா சொல்லக்கூடிய மனைவி, கணவனை உங்களோட சோதனையை பார்க்கக்கூடிய நேரம் எனக்கு கவலை ஆகிக்குது, அல்லாஹ் அவளைய கைவிட்டுட்டானு தெரியானா இவங்க என்ன தெரியுமா சொன்னா, நான் 70 வருஷ காலம் துனியால ஆபியத்தோட இருந்தேன், எந்த நோயும் வரணும். இப்ப எனக்கு 18 வருஷமா தான் நோய் ஆகிக்குது. அவ 70 வருஷம் ஆபியத்தோட இருந்தேன்டா 70 வருஷம் நோயில ஈகிறது தானே சரியான முறை. அதுக்கும் இதுக்கும் அப்பதானே சரியா போகும். அப்ப எப்படி நான் ரப்புக்கு நன்றி கேட்டவன அந்த அளவுக்கு உள்ளத்துல ரப்புடமேல நல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு நாள் மனைவி போறாங்க சாப்பாடு எடுக்கிறதுக்காக வேண்டி. போகக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா இவர்களை ரொம்ப பயங்கரமா நோயுடைய கடுமை கூடிக்கொண்டே போச்சு. உடம்பு அரிச்சு அப்படியே புழுக்கள் எல்லாம் கல்பத்தோட ஆரம்பிச்சு. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்பதான் சொன்னாங்க, யா அல்லாஹ் சோமாக்கென்று துவா குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை, எனக்கு சோத்துதா சிபாவத்தா கேட்கவே இல்லை. சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தந்த கடுமையான ஒரு சோதனையை தொட்டுட்டு யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன், நீ நல்லெண்ணம் வச்சாங்க. இங்க டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். நீ குழி தோண்டதான் ஈக்கி முடிஞ்சு. டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே பேடா முடிஞ்சு. அவரு சொல்லிட்டாருன்னா சரி, இவரு சொன்னா சரி, இவரு கைவிட்டா சரி. அடே அவரை இவரை அவரை எல்லாத்தையும் படைச்ச ரப்ப இன்னமே இன்னும் நல்ல எண்ணமே இல்ல. இவ்வளவுதான் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து சாதுல விளங்கப்படுத்த, உருக்கும் விரிஜிலி, உங்களோட கால் எடுத்து அப்படியே பூமியில அடிங்க. ஹாதா முக்தஸலுன் பாரிது வ ஷராப், குளிர்ந்த தண்ணீரை கொண்டு முழு உடம்பையும் அவன் தடாவி கொண்டான். அந்த தடாவி கொண்டதுக்கு பின்னால உடனடியா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். போன மனைவி ரிட்டர்ன் வாரத்துக்கு முன்னால அழகான ஒரு வாலிபனாக இருந்தான். வந்து மனைவிக்கு அடையாளம் விலங்கல்ல, சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, எங்க என்ன கணவனை காணல. வந்து அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க, நோயில இருந்து என்ன கணவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்த கண்ணியலா? அவன் சொன்னாங்க, நான் தான் அவனோட கணவன் என்று தெரியும். சொன்னாங்க, நான் நம்ப மாட்டேன், நீங்க என்ன கணவனா ஈக்கலாம். அவங்க இப்படி ஈக்கல்ல, நான் சொல்லாம விட்டுட்டு போயிட்டேன். இந்த வார்த்தைய கிதாபுல பதிவு செஞ்சுக்கிறாங்க. இந்த கணவனை ஒரு மான் குட்டி தூக்கிட்டு போயிட்டோ தெரியான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு சொல்றது, மான் குட்டி ஒண்ணு ஒத்தனை தூக்கிட்டு போறதா இந்த எவ்வளவு பலகீனமா இந்திக்கும். அவ்வளவு பயங்கரமான சோதனை. அதுக்கு பிறகு சில அடையாளங்களை சொன்ன பிறகுதான் கபூல் செஞ்சா கணவன். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்து வரைக்கும் வாழ்க்கையில ஒரு காலம் நல்ல எண்ணத்துடன் கண்ணியமான முறையில் இருந்தாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த களிமை இல்லாத மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மேல் எப்படி நல்லெண்ணம் வைக்கணும் என்றதை படிச்சு கொடுத்தான். கடைசியாக இதோட முடிச்சு கொடுத்தான். எப்படி என்று படிச்சு கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, களிமை இல்லாத ஒரு மனிதன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய விஷயத்துல ஒரு மனிதன் என்ன செய்யறாருண்டா, தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறான். சுத்தி 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 தவாஃப் செய்யறான். செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த மனிதனுக்கு கண் குருடு, கண் விளங்குது. இந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த மனிதனை பாக்குறாங்க. 1வது சுத்துல செல்றாரு, யா அல்லாஹ் கண் பார்வையதா. 2வது சுத்துல யா அல்லாஹ் கண் பார்வையதா. 3வது சுத்துல கண் பார்வையதா. இப்படிதான் துவா செய்யறாங்க. சும்மா வாயால சொல்றேன், இன்னும் சரியான முறையில ஈமான் நல்லெண்ணம் வரல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இதை கண்ட உடனே அந்த மனிதனை கூப்பிட்டு சொன்னாரு, அவன் சும்மா இருக்கிறவனை சொல்ல தேவையில்லை, எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். கூப்பிட்டு சொன்னான், உனக்கு கண் பார்வை இல்ல, 3 சுத்து சுத்தி அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டாய், இன்னும் உனக்கு கண் பார்வை கிடைக்கல, 7வது சுத்துல உனக்கு கண் பார்வை கிடைக்காட்டி உன்னோட களத்தை நான் வெட்டுவேன்.
இப்ப இந்த மனுஷனுக்கு கண் பார்வை பாக்குறதுக்கு கிடைக்குதோ இல்லையோ, களத்து போவாம இருக்கணும்னா கண் பார்வை கிடைக்கும். இப்ப பேலன்ஸ் 4 சுத்தையும் ஈமானோட அல்லாஹ்வுடைய மேல உறுதியான நல்லெண்ணத்தோட கண் பார்வையை கேட்கிறாரு. 7வது சுத்துல அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்தார். இப்பவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மேல இப்படிதான் நல்லெண்ணம் வைக்கும். இது அந்த காலத்துல வாழ்ந்த காபிர்கள் விளங்கியிருந்தார். இன்னும் நானும் நீங்களும் தான் விளங்கி கொள்ளல கண்ணியமிக்கவர். எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் எடுக்கிறது மூலமா எங்கட வாழ்வியல்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குகளுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.